சுட அவனை தான் திருப்பி சுடுவான்டா. இப்போ யூஏட ஃப்ரெண்டில் ஒருத்தர் இருக்கான், அந்த எப்படியும் போட்டு தர முடியுதுன்னு பார்க்கலாம். வரைய ரெடி குளோவில் மட்டும் ஒன்று போட்டுக்கிறான்டா, சேஃப்டிக்கு வந்து போட்டுக்கலாம். ஆனால் பொட்டு ஏதாச்சும் லக்கில் தலையில் அடிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டே கல்லுப்பிடி முடிஞ்சிட்டியாடா. இப்போ நம்ம ரிஸ்க் எடுத்தால் ரிஸ்க் சாப்பிட முடியாது. ரிஸ்க் எடுக்கிறான்டா, ரிஸ்க் எடுத்துட்டேன். அப்பா இப்படி இருறா கொஞ்சம் இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறான்டா. இன்னும் ஒரு இதில் எடுக்கிறேன். அப்பேச்சா ரிஸ்க் சாப்பிட விடுவானா. பைப்பில் வெளியே வரமாட்டான் போல கிடையாது. இங்கே தானே இருக்கேன் வந்து சுட்றா. ஒரு தடவை சொல்கிற செல்லக்குட்டி அவ்வளோ தான் முடிச்சிடலாம். காலி பண்ணியாச்சு. 11 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னொரு 8 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 8 பேரில் 8 பேரையும் போட்டு தர முடியுதுன்னு பார்க்கலாம். நம்ம 19 கில் பண்ணி 8 பேரில் 7 பேர் தான் இருக்காங்களா. 7 பேரையும் போட்டு போய் நம்ம ஒரு 18 கில்லாச்சும் எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்னோ வார்ஸ் சிப்பிக்கு கீழே அதுலையாச்சும் பொருள் கிடையாது பார்த்தா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, உள்ளே போய் கொஞ்சம் பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டான். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக லூட் இல்லை. கொஞ்சம் ஏற மட்டும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாம். இவன்ட்ட இருக்கா, இவன் பாக்ஸ் உள்ளே தானே இருக்கு, நம்ம எடுத்துக்கலாமா? சரி வேணா, பாக்ஸ் உள்ளே இருந்தாலும் எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம நிறைய பொருள் வெளியே எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு, அதனால எடுக்கலடா. நீதியா நியாயமா இருப்பான்டா. நியாயம்டா, நேர்மைடா. இப்ப நம்ம வேற ஒன்று அங்கே எவ்வளோ ஒருத்தன் பொருள் எடுக்கிறான். ஏட்ரப்பில் அந்த பைப்ல மாட்டான்னு பார்க்கலாம். பொருள் எடுத்துட்டு ஓடுறான். டே பொருள் எடுத்துட்டு ஓனா விட்டுருமா, போட்டுலாம் பண்ண மாட்டான். டே கொஞ்சம் தப்பிச்சிட்டாயா. ஏன் ரொம்ப மாட்டாம ஏமிக்கிறதுலாம் வந்து 8 ஊர் தாண்டி ஓடிறான். முடிக்கிறான் கொஞ்சம் ரெடி. இன்னும் ஒரு புல்லட்டா அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம 12 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 2 பேரையும் போட்டு தள்ளுறோம். நம்ம வந்து பூயா வாங்குறோம். அந்த 2 பேராச்சும் ஒழுங்காக போட்டு தர முடியாது பார்க்கலாம். டக்கு டக்குன்னு இனிமையை குறைஞ்சிட்டே இருங்க. நம்ம சுடுறதுல இன்னொரு சுட்டு கிலோ எடுத்துட்டு போயிடுறான். டேரா 2 பேரையும் போட்டு தள்ளுறா. பைப்பில் எனது இங்கே தான் இருப்பானுங்கிறேன். பொச்சை நாகில் தான் பொத்திக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க. மொத்த பேரையும் காலி பண்ணுறேன். நம்மள்ட்ட புல்லட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏறும் புல்லட் 84 தான் இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் 52 ஏடுபிளம் புல்லட் இருக்குது. அதுவே போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு நிமிடம் இருந்தா அக்கா எங்கே பக்கா ஓடிட்டுருக்கீங்க. இங்கே தான் இருக்கேன். வந்தீங்கன்னா அடி வாங்கிட்டு போயிடலாம். ஒரு 2 அடி மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க. தப்பிச்சு ஓட்டாங்களே. ஒரு 2 அடி வரல ஒன்றாக்கா உங்களுக்கு பிரச்சனை. ஒரு 2 அடி தானே அக்கா வெளியே வர மாட்டாங்க உங்களுக்கு. நம்ம தான் ரிஸ்க் எடுத்து போல இருக்கு. இப்போ ரிஸ்க் எடுக்கிறோம். அக்காவை போட்டதுலேயே ரிஸ்க் சாப்பிட்றோம். அக்கா எமௌண்ட்லாம் போடுற பாருங்க. வாங்க முடிச்சலாம். வாங்க தான் காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 13 கிலோ பண்ணி போய் வாங்கியாச்சு. அதாவது ஸ்னோ வார்ஸ்லாம் கிடைக்கல. ஊட்ட மட்டும் வச்சு போய் வாங்கியாச்சு. இந்த பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.